ரிவிட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரூஃப் டிசைன்ஸ் போடுறதுன்னு பார்ப்போம். இங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு வால் அண்ட் தென் ஃப்ளோர் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். 3Dல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். இது வந்து அதோட ஃப்ளோர் அண்ட் தென் இது வந்து வால். இப்போ லெவல் 1ல போய் மேல டேப்ல வந்து ஆர்கிடெக்சரல் டேப்ல இங்க ரூஃப்னு இருக்கும். ஸோ ரூஃப்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரூஃப் பை ஃபுட் பிரிண்ட். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எந்த லெவல்ல வந்து ரூஃப் போடணும்னு சொல்லி கேட்கும். லெவல் 1 ஆர் லெவல் 2. லெவல் 2 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பார் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரெக்டாங்கில் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட அவுட்டர் லைனில் எனக்கு வேணுன்றதுனால நான் அவுட்டர் லைன்லேருந்து கிளிக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே வந்து டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா அது வந்து வாலோட அட்டாச் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி கேட்கும். அட்டாச்னு கொடுத்தீங்கன்னா வாலோட அட்டாச் ஆகிக்கும். இப்போ 3Dல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவான ரூஃப் போட்டதும் வந்து உங்களுக்கு தெரியும். ரூஃபை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா மேலே வந்து ஆரோ மார்க் காமிக்கும். ஸோ ரூஃபோட லெவல் வந்து எவ்வளோ லோயரா வேணும் இல்லை ஹையரா வேணும்னு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹையரா வச்சிருக்கேன். இப்போ லோயர் ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா அதோட எலிவேஷன் லெவல் வந்து கீழே வந்துடும். ஷிஃப்ட் அமைக்கி நீங்கள் ரோல் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டிக்கும். இன்னும் இதே மாதிரி நிறைய ரெவிட் கான்செப்ட்ஸ் கற்றுக்க S2B ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்கை ஃபாலோ பண்ணுங்க. ஃபார் என்கொயரி 917613034 975153034.